ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். என்னோடய பேர் வந்து முகமது ரஃபி. நான் வந்து சென்னையில் முகப்பேர் ப்ரெஸ்ஸில் இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த செஷன் 21 days 5 AM கிளப் சேலஞ்ச் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன். கொஞ்சம் தமிழ் அப்படி இருக்கும். ஸோ என்னென்னா ஆக்சுவலாக இந்த செஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இட்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ வந்து யாரும் வந்து சொல்லி கொடுக்கறதில்ல. ஈவன் வீட்டில் கூட யாரும் வந்து இந்த மாதிரி கைட் பண்ணுறது கிடையாது. நான் இந்த செஷன் இந்த பர்சனல் க்ரோத் வந்து ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, அட் வாட் எவர் லெவல் உங்கள்கிட்ட உங்கள் ஈவன் நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பட் அவங்களுக்கு ஒரு பர்சனல் க்ரோத் தேவைப்படுகிறது. பர்சனல் வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியும், அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன சொசைட்டிக்கு கொடுக்க முடியும், அந்த ஒரு விஷயம்தான் இந்த 21 days சேனல்ஸில் நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டு லேர்னிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டாக்டர் சுரேஷ் பாண்டியன் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே வந்து லைக் அவங்கவுங்க க்ரோத் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி நான் வந்து எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னோடய பர்சனல் நான் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது அப்படி தான் வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் இந்த ஒரு ஆடு பார்த்துருந்தேன். ஸோ வை டோன்ட் டு லைக் நம்ம வந்து ஒரு இந்த சேலஞ்சை வந்து நம்ம எடுத்து பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் சில டைமில் வந்து 5 o'clock எழுந்துப்பேன். சில டைம் வந்து ஒரு 6, 7 அந்த மாதிரி தான் இர்ரெகுலர் டைமிங்ஸ் தான் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் நான் இந்த செஷன் நான் எப்போ அட்டென்ட் பண்ணேனோ அப்போலேருந்து நான் வந்து 5 AM முன்னாடி இல்லை, 4:30 எழுந்துக்கிறேன். 4:30க்கெலாம் கண்டிப்பாக அதாவது அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் முழிப்பு வந்தது. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் மாற்றங்கள் என்ன கொண்டு வராங்க. காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த லைக் இந்த செஷனில் அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் தேவைகள், அதெல்லாம் வந்து இப்போ ஒரு செஷனில் வந்து அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப இந்த 21 days போனதே ஏன் சீக்கிரமாக போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக இன்னும் நான் நிறைய கற்றுக்கணுன்னு இருக்கேன். இதில் இப்போ என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து பர்பஸ் அண்ட் லைஃப் டைரெக்ஷன் ஒரு லெசன்ஸ். இதில் அதே மாதிரி கோல் செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரீம் போர்டு, அதை உங்களுக்கு என்ன தேவைகள், இன்னிலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு என்ன தேவைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம ட்ரீம் போர்டு வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம அதை பண்ணணும். அடுத்தது வந்து இன்னர் ஐடென்டிட்டி, நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க அதுதான் மெயினாக முக்கியம். நீங்கள் வந்து செல்ஃப், அதாவது ஒரு மிரர் செக் பண்ணுறாங்க எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அது மாதிரி உங்கள் மிரர் வந்து உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து இங்கே உங்களோட ஐடென்டிட்டி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறது, ஆனால் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ட்டு, ஹேபிட்டு, இந்த மாதிரி பல செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டிஎஸ்ஆர், அது கண்டிப்பாக தேவை. டெய்லி ரொட்டீன் சக்ஸஸ், நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாட் வி ஆர் கோயிங் டூயிங், அதாவது டெய்லி நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே வெட்டியாக நம்ம வந்து வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணிகிட்ருக்கோமா, நம்மளோட சக்ஸஸ் வந்து ஏன் வந்து தள்ளி போகுது. நம்மெல்லாம் எல்லாமே ட்ரீம் பண்ணுறோம், எல்லாமே கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்
பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம மானிட்டர் நம்மளே வந்து பண்ணோன்னா நம்ம எங்கே லேக் ஆகிறோன்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம அந்த டைம் வந்து எடுக்கிறது வந்து டிஎஸ்ஆரில் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லைக் ப்ரோக்ராம். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் வந்து பண்ணதுக்கு டாக்டர் சுரேஷ் பாண்டியன் சார் அவர்களுக்கும், அப்புறமா டாக்டர் மிஸ்டர் செந்தில் சார், அப்புறமா பிரபு சார், ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் லைக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இட்ஸ் அமேசிங் அண்ட் லைஃப் சேஞ்சிங். அண்ட் இது வந்து நான் இந்த வீடியோ வந்து போடுறது வந்து 21st டே. நான் இந்த ப்ரோக்ராம் வந்து 21st டே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த 21st டே வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் லேர்னிங் லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லாமல் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் மூலிமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இது வந்து 21 days 5 AM சேலஞ்சில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ யார் விரும்பி எல்லாருமே வந்து இது வந்து பயன் அடையணும். ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க ஐடென்டிட்டி வந்து மாற்றணும். ஸோ ஐடென்டிட்டி மாற்றினா தான் உங்களோட லைஃப் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.